இப்படி இருக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸை இப்படி மாற்றுவதற்கு என்ன செய்வது? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் என்பது தோலின் இரண்டாம் அடுக்கு இருக்கிறதல்லவா, அது கிழிவதனால் ஏற்படுவது. அது எப்படி கிழியும்? தோலிற்கு அடியில் அமைந்திருக்கும் கொழுப்போ இல்லை அதற்கும் கீழே அமைந்திருக்கும் தசையோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே பெரிதானால் அக்கணத்தை அது தாங்க முடியாமல் கிழிந்துவிடும். அதனால்தான் உடற்பயிற்சி செய்து தசைகளை பெரிதாக்கினவர்கள், உடற்பருமனானவர்கள், கர்ப்பிணிகள், பருவம் ஏதிய சில சிறுவர் சிறுமியர்கள் இவர்களுக்கெல்லாம் இது ஏற்படும். ஆனால் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது தோலின் இரண்டாம் அடுக்கே கிழிந்து இந்நிலை உருவாகி இருக்கிறது. வெளிப்புற முதல் அடுக்கு கிழியவில்லை. எனவே ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில் என நீங்கள் முதல் அடுக்கினில் தேய்க்கும் எண்ணெய் எவ்வாறு அந்த இரண்டாம் அடுக்கினை சரி செய்யும்? வலைதளங்களில் இதற்கென்று விற்கப்படும் கிரீம்களோ அல்லது லேசர் போன்ற சிகிச்சைகளோ எல்லாம் இவற்றில் பலனளிக்காது. ஏனென்றால் அது ஏற்கனவே கிழிந்து விட்ட ஒரு அடுக்கு அன்பர்களே. அது எப்படி சரியாகும்? இப்புகைப்படங்கள் எல்லாம் போலி என்பதை சுட்டி காட்டுவதற்கே யாம் இவ்வறிவியலை எடுத்துரைத்தோம். நன்றி.